Hey there Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் badusha. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம். மைதா 300 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன். உப்பு 1 சிட்டிகை. சர்க்கரை 250 grams. கீ 50 கிராம் அண்ட் பாதாம் லைட்டாக துருவி வச்சுக்கலாம் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே மைதா மாவில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு சிட்டிகை உப்பு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ 50 grams அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கீ ரொம்ப பிடிக்குமோ, எந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக நீங்கள் கலந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம நினைக்கலாம் இந்த ஸ்டெப்பு இதை ஆட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் எப்போவுமே எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும், எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம எந்த பதத்தில் நம்ம கரெக்டாக கலக்கிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். badusha மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட். அதை நம்ம ஹோமில் இந்த மாதிரி செய்கிறப்போ இன்னும் நல்லாயிருக்கும், லைக் ரேதன் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். இதை ஒரு 10 minutes நீங்கள் அப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் போடலாம், இல்லைனா இமிடியேட்டாக கூட பண்ணலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு சின்ன badusha வேணும்னா சின்ன ரவுண்டாக எடுத்துக்கோங்க, இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா நான் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி சப்பாத்தி உருண்டை மாதிரி இருக்கணும். ஸோ இப்போது இதில் நீங்கள் லைட்டாக ஒரு தம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ரவுண்ட் வரும், அவ்வளோதான். அண்ட் தென் இப்படி பின்னாடி திருப்பி கொஞ்சம் ஒரு ப்ரெஸ். இதுதான் நமக்கு badushaவோட கரெக்டான ஷேப். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் நீங்கள் ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி badusha பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ badusha வரும் அப்படின்னு சொல்லி. இது மீடியம் சைஸ்னால உங்களுக்கு கொஞ்சமாக தான் வரும். இதுவே நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் ஆஃப் badusha வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக நமக்கு 300 grams மைதாவில் 11 badushas வந்திருக்கு. இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சொல்லப்போனால் இதுக்கு குலாப் ஜாமுனுக்கு நம்ம எந்த மாதிரி பதத்தில் நமக்கு சுகர் சிரப் தேவைப்படுமோ அதே மாதிரி தான். ரொம்ப கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலும் ஓகே தான். நம்ம இந்த சிரப்பை ஒழுங்காக பண்ணலைன்னா badusha நல்லா ஊறி ஸ்வீட்டாக வராது. ஸோ இந்த ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதும் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததும் நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இல்லைனா உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இறக்கி, அதாவது வடிகட்டி வச்சிடலாம். எப்போவுமே சுகர் சிரப்பை வடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதில் எவ்வளவோ மண் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கிற badushaவை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே ஆயில் சேர்த்துக்கோங்க. பட் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் badushaவை போட்டுறணும். அது ரொம்ப சூடானதும் நீங்கள் போடாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த பதம் வராது. இந்த மாதிரி
ஒவ்வொன்றா போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாதுஷாவை ஆட் பண்ணுறப்போ லோ ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் தென் ஆட் பண்ணி முடித்ததும் நீங்கள் லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. ஸோ கரெக்டான நீங்கள் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா உள்ளே வேகவே வேகாது. பாதுஷா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அது உள்ளே நிறைய மாவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கவே இந்த டோனட்ஸ் மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இதை இந்தியன் டோனட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சுட்டே இருங்க. டக்குன்னு கலர் மாறினது எடுத்துடாதீங்க, உள்ளே வேகணும். இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கலர் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாதுஷாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இதை பார்க்குறதுக்கு பாதுஷா பார்க்குறதுக்கு ரவுண்டாக அழகாக வந்தது. ஸோ இந்த மாதிரி பொரித்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆற விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போது சுகர் சிரப்பில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை ஆட் பண்ணுறப்போ சுகர் சிரப் ஹாட்டாக இருக்கணும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணுறேன். நம்மளோட அற்புதமான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இட் இஸ் ரெடி டு ஈட். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்தியன் டோனட். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் அதனால் நான் துருவி வச்சுருக்கேன். அதை நான் அப்படி நடுவில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.